எதுக்குடா அது? சாப்பாடுக்கு. இது என்ன செய்ய போற நீனு? எப்போ செய்வேல அதான். பருப்பெல்லாம் போட்டு பண்ணுவேல. என்னடி பண்ணுவ? சாப்பாடுக்கு தானே போடுவாங்க. ஆமா. சரி. தோரம் பருப்பும் போடுவாங்க. பாசி பருப்பா? சரி சரி அண்ணா, சரி அண்ணா, சரி அண்ணா. 10 கிலோ 1 வருஷத்துக்கா? அந்தனி ராஜண்ணா அப்படின்னு செல்வராஜனை கூப்பிட்டுருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? இனி இருக்கும். ஹாய் கோல்டு கிங்மா, வாருங்கள், வணக்கம். கோல்டு கிங்மா எங்க 2 நாளா காணோம்? எங்க போனீங்க? நேற்று காணோம். முருகன் ப்ரோ, சரி முருகன் நண்பரே நலமா? அந்தோனியா சொல்லிக்கா. சிவமணிகண்டன் சகோ லைவ் வந்து நாளாச்சு, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேஎஸ்மா கேட்குறாங்க. ஊட்டி கடன்மா என்னது இது? அந்தோனியனா வணக்கம். தங்கரச சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிலாவை கண்ட அள்ளி போல சூரியனை கண்ட தாமரை போல லைவ்ல உங்களை பார்த்தாலே போதும் மனதுக்கு இதமாக இருந்தது. என் தங்க வந்துட்டாங்க என்று செஞ்சித்துறையினா ரொம்ப ரொம்ப நன்றி. செஞ்சித்துறையினா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட்ல நான் லைவ் ஆரம்பிச்சோன்னே இது மாதிரி எனக்கு யார் நல்ல ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி செஞ்சேன்னா நீங்க எழுதின கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அதை நாளைக்கு எழுதுங்க. நான் உங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த கமெண்ட்டை எழுதுங்க சரியாண்ணா? கீர்த்தனா சகோதரி முருகன் சொல்லிக்காங்க. செல்வர சகோ வணக்கம் சொல்லிக்காங்க. உதயகுமார் அண்ணா அப்படின்னு கோல்டு கேமா போட்டிருக்காங்க. ஹரணி நான் உங்கள் ஆஸ்பத்திரி வந்தேன், உங்களுக்கு அடையாளம் தெரியலையா, அதனால வந்து விட்டேன். அப்படியா விஜயண்ணா? கண்டிப்பா நீங்க வந்து இருந்தா பார்த்துருப்பேன் விஜயண்ணா. எனக்கு வந்து யாராவது பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டுருவேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், உங்களை நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்பேன் நான். அந்தாடினா நான் நலம் அப்படின்னு முருகனை கூப்பிட்டுருக்காங்க. சுஜாதா நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன பண்றீங்க? சதீஷ்மா சொல்லிக்கா. வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ரித்விக் தங்கம். சரி தீபக்மா, தீபக் நல்லா இருக்கியா சாமி? சாப்பிட்டேடி தீபக்மா. நண்பர்கள் அனைவரும் நான் நலம், நீங்கள் நலமா? அந்தோனி என்ன சொல்லியிருக்காங்க. கேஎஸ் அண்ணா உங்கள் அன்பில் நலம் அண்ணா. சூப்பர் சூப்பர் சிவாமா. கலை விஜய் போய்தானே சேலத்துலேருந்து மலரை ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு அப்படின்னு பாலனி சொல்லியிருக்காங்க. கீர்த்தனா சகோதரி வணக்கம். செல்லம்மா சொல்லிக்கா. செல்லம்மா இனிமேல் தான் சாப்பிடணும். கேசமா சொல்லிக்கா. வணக்கம், நான் உங்கள் பொன்னமராவதி மண்ணின் மைந்தன். ஓ சாரி மைந்தன் அண்ணா, சாரி. முருகன் அண்ணா இனிய இரவு வணக்கம். நான் நலம் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காங்க செல்லம்மா. சிஎஸ் ப்ரோ பிஸியா இருக்கீங்க. ஹரணி நேரலை நீங்க இல்லாமல் எப்படி? சூப்பர் கலைஜி அண்ணா, அருமை அருமை அண்ணா. உங்களுக்கு கமெண்ட் எழுதினால் தங்கச்சி உடல் நலம் சரியில்லை என்று நீங்க பார்க்கலை. ஐயோ சாரி முருகன் அண்ணா, சாரி முருகன் அண்ணா. பாலா ப்ரோ நான் வந்தேன், ஹரணிக்கு அடையாளம் தெரியலையா? அப்படியா? வாருங்கள் சிஎஸ் அண்ணா வணக்கம். வாருங்கள் சிஎஸ் அண்ணா வணக்கம். வணக்கம் சகோதரி, வாருங்கள் அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? ஊட்டி போயிட்டு வந்துட்டீங்களா? முத்து தங்கச்சி நான் நலம் சாப்பிட்டேன் முருகனை சொல்லியிருக்காங்க. அவர்கள் இருவரும் தூங்கும் இடத்திற்கு மேல் ஒரு கருப்பான ஒரு இருவரும் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் இது தெரியாமல் தூங்கி கொண்டிருக்கலாம். அப்படியே சில கிஷோரண்ணா 33 லைக் மிக்க சிஎஸ் அண்ணா. சிஎஸ் அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க. கேஎல் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஎஸ் நலமா? இப்போதான் உங்களுக்கு கேட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் விஜய்னா. சிஎஸ் சகோ இரவு வணக்கம். சிஎஸ் வணக்கம் சாப்பிட்டீங்களா? முருகன் சகோ வணக்கம். செல்லம்மா சகோதரி வணக்கம். சிஎஸ் அண்ணா சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிஎஸ் சகோ வணக்கம். கேஎஸ்மா கொடுத்துருக்காங்க. ஏபி குமார் அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஏபி குமார், நீங்கள் சாப்பிட்டீங்களா? முருகன் சகோ வணக்கம் அப்படின்னு கண்ணன்மா ஒரு குட்டி கண்ணன்மா சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் சகோ வணக்கம். சிஎஸ் அண்ணா கூப்பிட்டுருக்காங்க. முட்டைக்கண்ணியா? எனக்கு முட்டைக்கண்ணியா? ஸ்மோ எனக்கு முட்டைக்கண்ணியா இருக்கு. நாராயணா இனியாலும் மாயவா எனக்கு முட்டைக்கண்ணியா? ரொம்ப நல்லா தான் இருக்கு முட்டைக்கண்ணி. ஹாய் முட்டைக்கண்ணி. ஹாய் ஸ்மோ, எந்த ஊரு நீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க? சிஎஸ் சகோ வணக்கம். கண்ணன்மா ஒரு சொல்லியிருக்காங்க. கண்ணன் ஊட்டி சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலை விஜய் ப்ரோ சீசனை கூப்பிட்டுருக்காங்க. செல்வராஜ் ப்ரோ உங்களை சேலத்தில் பார்த்தேன் நான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா செல்வராஜ் சேலம்லாம் வந்திருந்தாங்க. அவருக்கு தமிழ் தெரியும் என்று சொல்கிறார். கோல்டு பேக். ஓ அப்படியா? சரி கேஸ்மா. ஊட்டி கண்ணன் சகோ இரவு முருகன் சொல்லியிருக்காங்க. செல்லம்மா வணக்கம். ஊட்டி கண்ணன் சொல்லியிருக்காங்க. கலை விஜய் சகோ நன்றி. ஹாய்மா வாருங்கள், வணக்கம் வணக்கம் வித் மை வாய்ஸ். ஹாய்மா நல்லா இருக்கீங்களா? தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. செல்லம்மா இனிமேல் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. கேஎஸ்மா. கேஎஸ் சகோ வணக்கம். அன்புடன் ஊட்டி கண்ணன்மா சொல்லியிருக்காங்க. சரி கேஎஸ் என்ன ஊட்டி கண்ணன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துமா நாடா மீடியா சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்னா ஊட்டி கண்ணன் சகோ கேஎஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே சில நேரம் போனது. சில நேரத்துக்கு பிறகு வீடியோலும் வந்தது. அதிகாலையில் சரண்யா எப்போதும் போல அவள் வேலையை பார்க்க தொடங்கினார். கார்த்திக் அன்று விடுமுறை ஆனால் நேரம் தாமதமாகத்தான் இயல. ஓகே ஹாய் ரவிமா வாருங்கள். ஓகே டி ரவிமா ஹாய் வாருங்கள் வணக்கம். ஹாய் நான் ரவிக்குமார், நீங்க நலமா? நீங்க ஒரு அழகான ஸ்மைல் பண்ணுங்க.
தயவு செய்து கொட்டாய் மட்டும் விட்டுறாதீங்க.